அருள்நிதியே வந்து இதில் என்ட்ரி எப்படி தெரியுமாங்க, இது அதான் ஒரு கிளாஸ் ஃபிலிம் இருக்கும். இந்த மலையாள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனகன மனெல்லாம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து என்ட்ரி ஆரம்பத்திலே நம்ம நார்மல் சினிமாவாட்டம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஹீரோவை காமிப்பாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் ஜனகன மன படத்தில் எங்கே இன்ட்ரோலுக்கு முன்னால் ஒரு அந்த மாதிரி இன்ட்ரோலுக்கு முன்னால் தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அருள்நிதியோட அந்த ஹீரோவோட என்ட்ரியே இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்லலாம் அவருடைய பார்ட் அப்படியே கண்டினியூ ஆகினே போயின்னு இருக்கும். உண்மையிலேயே அருள்நிதி இதில் வந்து வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. ஒரு கலெக்டர் கதாபாத்திரமும் பண்ணியிருக்காரு, ஒரு வயதானவர் தோற்றத்துலையும் இருக்கிறார். அதில் உண்மையிலேயே அவருடைய எக்ஸ்ப்ரெஷன், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது இவர் அந்த வயதான கெட்டப்பில் அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் பாருங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஒரு கலெக்டராகி இருந்தவர் இப்படியான அப்புறமா வயதானதுக்கப்புறம் கூட அந்த ஒரு கெத்தோடு இருக்கிறாரு அப்படின்றது அதில் ப்ரெசன்டேஷன் எல்லாமே உண்மையிலே நினச்சி எனக்கு ரொம்ப அந்த கேரக்டர் அந்த சீன் ரொம்பவே பிடிச்சிச்சின்னு சொல்லலாம். அதனால தான் அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். அருள்நிதி யதார்த்தமாக பண்ணியிருக்கார்.